எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, ஆவணி மாதத்துக்குண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இது போக பார்த்தீங்க அப்படின்னா 29ஆம் தேதி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி, கால பைரவருக்கு நம்ம கும்பிடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நிறைய பேருக்கு தொழில் பிரச்சனை இருக்கும், குடும்ப பிரச்சனை இருக்கும், வாழ்வாதாரம் பிரச்சனை இருக்கும், சிலருக்கு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரை வழிபடுறது ஒரு அற்புதமான ஒரு நாட்கள். சரிங்களா? ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எப்பயுமே எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூடவே இருக்கும். அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம இறங்குறோம் அப்படின்னா, நம்மளால முடியும் அப்படின்னா மட்டும்தான் அது நம்ம இறங்கி நம்ம முயற்சி பண்ணுவோம். முடியாது அப்படிங்கும் போது நமக்கு அது முடியாது, அந்த முடியாத விஷயத்தில் நம்ம இறங்கி நம்ம அதை தேடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பொதுவான ராசி. ஆனால் இந்த ரிஷப ராசியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய ராசி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லுவேன். ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அது ஆகாது அப்படின்னு தெரிஞ்சா அது நீங்கள் அதை யோசனை பண்ணுறதுக்கே கண்டிப்பாக செய்கிறதுக்கே கொஞ்சம் யோசனை பண்ணுவீங்க. அது அப்படியேப்பட்ட ராசி தான் எனக்கு தெரிஞ்சு ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு பொறுத்த வரைக்கும் எதனால் அப்படி சொல்றேன்னா, உங்க ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கிர பகவான். அதாவது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரே சுக்கிர பகவான் தான். அதுதான் சொல்லுவாங்க, கொடுக்குறவரு கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பான் சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நடக்கும்போது நடக்கட்டும், அதை நம்ம இறங்கி அது வேலை செஞ்சு நஷ்டமாகி மன உளைச்சலுக்கு ஆளாகி யார் ரிஸ்க் எடுக்கணும், அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எப்பயுமே கொஞ்சம் கான்ஃபிடண்டாகவே யோசிக்கிறவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரன்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஒன்றாச்சுங்களா? பொதுவாக இந்த ரிஷபராசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிஷபராசி துலாராசி இந்த ரெண்டு ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானாக இருந்தாலும் கூட இப்போ உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில், அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் போய் சுக்கிரனை உட்காந்துருக்கிறார். நல்ல விஷயம்தான். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் போய் சுக்கிரனை உட்காரும் போது கண்டிப்பாக குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த கடன் சுமைகள், குடும்ப சுமைகள், வீண்வாதம், விவகாரம், பொல்லாப்பு, மனச்சங்கடங்கள் இது போல கண்டிப்பாக சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒரே விஷயம், கரெக்டாக 4 தேதி வரைக்கும் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி 2வது இடத்துல உட்காந்துருக்கிறார். அந்த 4ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதியிலிருந்து அவர் கட்டன்றது கடக ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார், 3வது வீட்டுக்கு போயிடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிர பகவான் தைரியஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போ எப்படின்னா, இப்போ பார்க்கல, நடக்கும்போது நடக்கட்டும் அப்படின்ற யோசனை 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 4ஆம் தேதிக்கு மேலே 5ஆம் தேதியிலிருந்து என்ன பண்ணும், இல்லை முயற்சி எடுத்து பார்ப்போம். ஏன்னா இத்தனை வருஷமா பார்க்கும்போது நடக்கிறது நடக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி நினைச்சுதான் நம்ம இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நம்ம அப்படி இருக்கக்கூடாது, கான்ஃபிடண்டா முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா உங்களுக்கு தான் வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு தைரியஸ்தானத்துல உட்காந்துடுறாரு பார்த்தீங்களா? அப்ப அந்த தைரியஸ்தானத்துல போய் உட்காரும் போது என்ன பண்ணிடுவாருன்னா, நிச்சயமா நமக்குள்ளார ஒரு தெம்பு, ஒரு யோசனை, ஒரு அறிவு, ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுத்துருவாரு. காரணம் என்னன்னா, அதாவது புதனுடைய தாய் வீட்டிலவே உட்காந்துருவார் அவர். சரிங்களா? கடக ராசிக்கு அதிபதி சந்திரனுடைய வீட்டில் போய் கடக ராசியில உட்காந்துருவார். அப்படி உக்காந்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த 5ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் போய் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்பெல்லாம் நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க செய்யலான்ற முயற்சி தான் நீங்க எடுப்பீங்க. வண்டி எடுக்கலாமா, இப்பெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்க இதுக்கு நினைச்சிருப்பீங்க. ஆனா இப்ப என்ன நினைப்பீங்க, எடுத்துதான் பார்த்தா என்ன, ஒரு விஷயம் போகக்கூடாதுன்னு நினைப்பீங்க. இப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க, போய் தான் பார்க்கலாமே. முதலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தயங்குவீங்க, இப்போ அதெல்லாம் தயங்க மாட்டீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செஞ்சுதான் பார்க்கலன்ற தைரியத்தை கொடுத்துருவார். ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான்
குடும்பஸ்தான தனஸ்தானத்துல இருந்து 3வது பாவகத்துல தைரியஸ்தானத்துல போய் உட்காந்துருவார். 5ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 25 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு யோசனை எல்லாம் தோணும். அப்ப எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரி, நம்ம யாரை பார்த்தா இந்த வேலை நமக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு யோசிக்க தோணும். நண்பனை பார்க்கலாமா, மாமனை பார்க்கலாமா, மச்சானை பார்க்கலாமா, ஃப்ரெண்டு பார்க்கலாமா, அதாவது நம்ம முதலாளி பார்க்கலாமா, இல்லை நம்மளுடைய அதாவது ஒரு உறவினர்கள் பார்க்கலாமா, யாராவது போய் பார்த்தா நமக்கு ஏதாவது வகையில் நம்ம ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இந்த மாதிரிலாம் நமக்கு அன்னைக்கு யோசிக்க தோணும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு அதாவது 5ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த 25 நாள் உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்க போகுதுங்க. அது குறிப்பா ஒரு பெண்களா இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இப்ப ஆண்களுக்கு 100க்கு 100% அப்படின்னா பெண்களுக்கு 100க்கு 200% பலன் கொடுப்பான். ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, சுக்கிர பகவான் பொறுத்த வரைக்கும் யாருன்னா பெண் சார்ந்த கிரகம், பெண் கிரகம். சுக்கிரன் வந்து யாருன்னா கணவனுக்கு, அதாவதுன்றது அப்போ ஒரு கணவன் ஒரு ஆண் இருக்கிறாங்கன்னா அவருடைய மனைவி தான் இந்த சுக்கிரன். பொதுவாகவே கோச்சாரத்துல சுக்கிரன்னா யாரு? மனைவி. அப்ப மனைவி அதாவது பெண்களுக்கு நல்ல ஆக்ரோஷத்தை கொடுத்துருவாரு, அதிவேகத்தை கொடுத்துருவாரு. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி 100ல போகக்கூடிய வேகம் இருந்தாலும் வேண்டாம், அவ்வளவு வேகம் போய் நம்ம என்ன சாதிக்கிறோம், 50ல போலாம் அப்படின்ற எண்ணம் தோணும். இந்த காலகட்டம் 5ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் என்னன்னா 50ல போயிட்டு இருந்தா கூட வேண்டாம், கொஞ்சம் ஃபாஸ்டா போய் பார்க்கலாம், அப்ப 80ல போக தோணும் நமக்கு. சரிங்களா? குறிப்பா பெண்களுக்கு இந்த 5ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் சூப்பரான ஒரு நேரம் தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அப்போ உங்களுக்கு வந்து நிச்சயமா சுக்கிர பகவான் உங்களுக்கு 2ஆம் பாவகத்துல இருக்கிறதும் நல்ல விஷயம்தான். 2ஆம் பாவகத்திலிருந்து 3வது விஷயத்துக்கு பாவகத்துக்கு போகும்போது நிச்சயமா உங்களுக்கு ஒத்தைக்கு டபுள் மடங்கு ஒரு அளவுக்கு நல்ல அந்த ஆக்ரோஷ வேகத்தை கண்டிப்பா கொடுத்துருவார். அதுக்கு தகுந்த பலன்களையுமே கொடுத்துருவார். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஜாதகம் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? ஒரு உதாரணம், நம்ம ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க, 1 கோடி ரூபாய் ஒரு சொத்து விற்கிறீங்க. அப்படி பார்த்தா ஒருத்தருக்கு கடன் இல்லை, 50 லட்ச ரூபா அவருக்கு மொத்த சொத்தும் அவருக்கு சேஃப்டி தான். இன்னொருத்தருக்கு 50 லட்ச ரூபா வரும்போது 40 லட்ச ரூபா கடன் இருக்குது, அப்ப 10 லட்ச ரூபா தான் அவருக்கு மிச்சமாகும். அது மாதிரிதான் ஜாதகத்தில் நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய இந்த பொதுப்பலன் நமக்கு வேலை செய்யும். அப்ப ஜாதகம் நல்லா இருந்தா நமக்கு 100% வேலை செய்யும். ஜாதகம் கெட்டு போயிருந்தா அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் வேலை செய்யும். அதனால உங்க இண்டிவிஜுவலான ஜாதகம் எப்படி இருக்குது ஒண்ணு. அது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் பொதுவாகவே, அதாவது 2வது வீட்டுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியும் 5வது வீட்டுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியும் யாருன்னா இந்த புதன் தான். அந்த புதன் பகவான் உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா 3ஆம் இடம் தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப தைரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 14 தேதி வரைக்குமே உங்களுக்கு நிச்சயமா எப்படி சொன்னா யோசனைகள் நிறைய கொடுப்பார். இப்படி போலாமா, இப்படி போலாமா, அது செய்யலாமா. ஏன்னா பொதுவாகவே புதன் பகவான் வந்து யாருன்னா புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன். நம்ம வந்து யோசிக்க தோணக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா புதன் மட்டும்தான். அப்ப 14 தேதி வரைக்கும் உங்களுக்கு நிறைய யோசிப்பீங்க. 14ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடம், அதாவது சிம்மராசிக்கு வந்துடுவார். அப்படி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சூரியனுடைய வீட்டுல சூரியனுடைய சேர்க்கையே போய் உட்காந்துருவார். அப்ப அந்த இடத்துல புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுது. அப்ப யோகம் ஏற்படும் போது என்ன பண்ணுவாருங்க, இந்த வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு, 2வது விளையாட்டுத்துறையில கட்டான்றது ஒரு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு, கலைத்துறையில சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அரசியல்ல அதாவது ஈடுபாடு உள்ளவங்களுக்கு 14ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு சிலருக்கு நிச்சயம் நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பா கொடுப்பார். அதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி போய் தைரியஸ்தானத்துல 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு பாத்தீங்களா. அப்ப கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு 14 தேதி வரைக்குமே உங்களுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் அந்த புத்திர பாக்கியம் கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே 14ஆம் தேதிக்கு மேல அவர் வந்து 4ஆம் இட சுகஸ்தானத்துக்கு போறதுனால பிறந்த குழந்தைகளுக்கு, படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு ஹெல்த், உடல் உபாதைகள் இல்லாம, நோயோடு இல்லாம ஓரளவுக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அப்ப இது போக பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் அவர் வந்து இந்த மாதத்துல மட்டும்தான் தன் சொந்த வீட்டுல உட்காருவார். அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 31ஆம் தேதி வரைக்குமே சூரியன் தன் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு வந்து அது குறிப்பா 4வது பாவகத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால, ஏன்னா 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம். அது போக பார்த்தா சொத்து, வீடு, மண்மனை, இந்த மாதிரி பூமிக்கு சம்மந்தப்பட்ட இடம்,
அப்ப வருஷத்திலேயே ஒரு மாசம் மட்டும்தான் சூரியன் தன் சொந்த வீட்டில் உட்காருவார். அப்ப இப்ப உட்காந்துருக்கிறாரு பாத்தீங்களா, அதனால பார்த்தா இந்த இடம் பிரச்சனை முடியாம, அதாவது வீடு கட்ட முடியாம கட்டிட்டு குறைய கிடந்தாலும் சரி, ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணலாம், ஒரு பெயிண்டிங் ஒர்க் பண்ணலாம், இன்னைக்கு சிறுசு பெருசு பண்ணலாம், சீர்திருத்தம் பண்ணி வைக்கலாம், இந்த மாதிரி நினைச்சு பண்ண முடியாதவங்களுக்கு நிச்சயமா இந்த மாசம் ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா சூரியன் தன் சொந்த வீட்டிலேயே இருக்கிறார். அது போக 14ஆம் தேதிக்கு மேல புதனை இணைகிறாரு. அப்ப இணையும் போது என்ன பண்ணுவோம், கையிலேயே காசு இல்லைனா கூட 4 இடத்துல கடன் வாங்கியாவது நம்ம வளர்ச்சிக்கு என்ன ஒரு வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதை கொண்டு நம்ம அந்த பாதையில போறதுக்கு யோசிப்போம். நிச்சயம் உங்களுக்கு அது நடக்கும். சரிங்களா? அப்ப இது போக பாத்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். புத்திரஸ்தானத்துல உங்களுக்கு புத்திரஸ்தானமே பாத்தீங்கன்னா எத்தனாம் இடம்னா 5ஆம் இடம் தான். கன்னிராசிக்கு அதிபதி கன்னிராசி. அந்த கன்னிராசியில போய் உங்களுக்கு செவ்வாய் பகவான் உட்காரும் போது புத்திர பாக்கியத்துக்கு செவ்வாய் பகவான் 28 தேதி வரைக்கும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா புத்திரஸ்தானத்துல செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அது போக பாத்தீங்க அப்படின்னா இந்த கடன் பிரச்சனை, ரொம்பவும் கடன் பிரச்சனை, கடன் கட்ட முடியாம சூழ்நிலை மாறி போய் நம்ம என்ன பண்ணனா இதுல இருந்து வெளியில வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த செவ்வாய் 28 தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதாவது மற்றவங்களால உங்களுக்கு காசு பணம் கொடுத்து உதவி பண்றாங்களோ இல்லையோ, கண்டிப்பா மற்றவங்களால உங்களுக்கு பார்த்தா, அதாவது எப்படி சொல்றதுன்னா நிறைய அனுபவங்கள் நீங்க கத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அது போக உங்களுக்கு குரு 2ஆம் இடத்துலயே இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுடைய வாழ்வாதாரம், ஏன்னா குரு 2ஆம் இடத்துல இருந்தாவே குடும்ப சூழ்நிலைகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுப்பாரு, பயப்பட தேவையில்லை. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல இருந்து உங்க ராசி பார்க்கிறார். பொதுவா சனி பகவானுடைய பார்வை 3, 7, 10. அப்ப சனி உங்க ராசி 3ஆம் இடமா பார்க்கறதுனால இப்ப ஒரு வக்கரத்துல போயிட்டாரு. அதனால நம்ம ஒரு சில விஷயத்த நம்ம கொஞ்சம் கமிட்மெண்ட்டை கம்மி பண்ணிக்கிறதே அது நல்லதுதான். ஏன்னா சனி பகவான் முன்னாடி வரும்போது உங்களுக்கு பலன் கொடுக்குறாரு, வக்கரம் ஆயிட்டாரு. அப்ப இயல்புக்கு மாறாக தானே வேலை செய்வாரு. அப்ப நவம்பர் 28 வரைக்கும் நம்மளோட கமிட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாவே ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். சரிங்களா?